இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் கொடுத்துருக்க எந்த ஈக்குவேஷன் வந்து டிஸ்ப்ரோபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் வந்து அண்டர்கோ பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ப்ரோபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்னா, ஒரு காம்பவுண்டில் இருக்க ஒரு எலமெண்ட் வந்து போத் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் வந்து அண்டர்கோ பண்ணியிருக்கணும். அப்போ தான் நான் அதை வந்து டிஸ்ப்ரோபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இந்த கொஷின் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு வந்து O2 வந்து -1 ஆக்சிடேஷன் நம்பரில் இருக்குது. அடுத்து இங்கே வரப்போது -2 இருக்குது. அடுத்து இங்கே வந்து 0 ஆயிடுது. ஸோ ஆக்சிஜன்ற எலமெண்ட் வந்து இங்கே வரப்போது வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அடுத்து இங்கே போகும்போது அது வந்து ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. ஸோ காம்பவுண்டில் இருக்க எலமெண்ட் வந்து போத் ஆக்சிடைஸும் ஆகிருக்கு, ரெடியூஸும் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து டிஸ்ப்ரோபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த கொஷனுக்கு போனோன்னா இந்த 4 ஈக்குவேஷனில் வந்து 4 ரியாக்ஷனில் வந்து இந்த தேர்டு வந்து பாருங்கள். இதில் வந்து 2KOH + Cl2 gives KCl + KOCl + H2O. இதில் வந்து குளோரின் வந்து ஃபஸ்ட்டு ரெடியூஸ் ஆகிருக்கு -1க்கு, அடுத்து ஆக்சிடைஸ் ஆகிருக்கு +1க்கு. ஸோ குளோரின் வந்து ஆக்சிடேஷனும் ஆகிருக்கு, ரிடக்ஷனும் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டிஸ்ப்ரோபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர்.